ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே கிளம்பி நாங்கள் ஆலம்பட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது கொடுக்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு அண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு பிளேஸ் ஒரு கோவிலுக்கு தான் போகிறேன். அந்த விளாக் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்ன டிசைன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ கலெக்ஷன்ஸ் வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ப்ராங்க் வீடியோவாக இருக்கட்டும், சேலஞ்ச் வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய வீடியோ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து நிறைய ப்ராங்க் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். எந்த மாதிரி ப்ராங்க் சேலஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறது கொடுக்கறது வேறு ஒரு கடையில். சரி, இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆலம்பட்டியில் இருக்க இந்த கடைக்கு வந்திருக்கோம். பெரிய கடையில் இல்லை, சும்மா வெளியே டெய்லர் மிஷின் போட்டு தான் ஒரு வயசான தாத்தா வந்து உட்காந்து தச்சிட்டு இருப்பாங்க. நல்லா தைப்பாங்க அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. சரி, கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு போயிட்டுருக்கோம். இருக்கிற 4 முடி 4 பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அடிக்கிற காற்றுல அவ்வளோ வேகமாக நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனால் தூண்டிக்கருப்பு கோவிலேருந்து ப்ராங்க் வீடியோ, சேலஞ்ச் வீடியோஸ் எல்லா வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு விஷயமாக தான் எப்போயுமே நடக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு எப்போயுமே இந்த மாதிரி தான் நடக்கும், இப்போன்னு இல்லை. நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டோம். இப்போ தைக்கிறதுக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அண்ணியோடதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியோடதை கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சாரீக்கு அந்த டிசைன் செட் ஆகாது, தைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் காலையிலே கிளம்புனதுனால வயிறுலாம் கேன் கத்த ஆரம்பிச்சிச்சு. சரி, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அப்படியே பூரி மட்டும் ஆளுக்கு ஒவ்வொரு செட் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து கொடுத்துட்டு போயிடலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். திருப்பி வந்து பார்த்தா நம்மளுக்கு தான் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைப்பாங்களே, அந்த கதையாக தான் போச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நாங்கள் திரும்பி போகும்போது கொஞ்சம் ரொம்பவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தம்பியை வண்டி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி முறுக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ் வந்து. ரொம்ப மரம், செடி, கொடியாக ஒரு சைடாகவே சாஞ்சு உட்காந்துட்டு இருந்ததுனால இடையில வயிறு வந்து ஒரு சைடாக இழுத்து பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் இடையில நின்றுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் பாய் சொல்லியான்னு சொன்னதுக்கு அழகாக பாய் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபோனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோவம் போல் என்னன்னு தெரில. இதுக்கு மேலே தான் ஒரு தரமான சம்பவமே ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு சரி ரிட்டன் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். திரும்பி போயிட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு போயிடலாம், பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டி விட்டுட்டு நாங்கள் அண்ணிட்ட சொல்லிட்டு வந்தோம். டிசைன்லாம் திரும்ப சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி இன்னொரு ப்ளவுஸ்லாம் அளவுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தா என்னடா சோளமுத்தான் போச்சாங்கிற மாதிரி கடையை பூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கடா போனாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பையன் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பா வெளியே போயிட்டாங்க, நாளைக்கு வந்து நீங்கள் கொடுங்க, காலையில் வராதிங்க, மதியத்துக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இப்போ தான் இப்படி போனாங்க, அவங்க இப்படி போகிறாங்க, நீங்கள் இப்படி வரீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் காலையில் வராதிங்க, காலையில் அவங்க கோயிலுக்கு போயிடுவாங்கன்னு வேறு சொன்னாங்க. சரி, நாளைக்கு அவங்களுக்கு காலையில் ஷிஃப்ட் தானே, மதியத்துக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.